ஊர் முழுக்க தேடி பார்த்துட்டோம்மா. நம்ம ஊர் எல்லையை தாண்டி ஹைவே பக்கம் கூட தேடி பார்த்துட்டோம்மா. எங்கேயுமே அஞ்சலி கிடைக்கல. கிடைக்கலையா? பாசு, அவங்க அஞ்சலியை கடத்திட்டு போன கார் வெள்ளைக்காரன் தானே சொன்னேன். ஆமா, வெள்ளக்கார் தான். அந்த காரோட நம்பர்லாம் சொன்னனே, அந்த காரை நீங்க பார்க்கலையா? பார்த்தோம்டா, அந்த மாதிரி ஒரு காரையும் பார்த்தோம். ஆனால் அதில் அஞ்சலி இல்லையே. என்ன சொல்ற? வாசு சொன்ன காரை நீங்க பாத்தீங்களா? ஆமா மீனாட்சி, வாசு சொன்ன மாதிரி அந்த வெள்ளைக்காரை பார்த்தோம். ஆனா அதுல அஞ்சலி இல்ல. வாசு கார் நம்பரை தப்பா சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். இல்ல மாமா, நான் சொன்ன நம்பர் தான் அந்த கார்ல இருந்துச்சு. டேய் விட்றா, பெரியவங்க நாங்களே ஏதாவது ஒரு காரை பார்த்தோம்னா அந்த நம்பர்லாம் மண்டைக்குள்ள ஏறாது. சின்ன பையன் தானே, தப்பாக கூட சொல்லியிருப்பேன். விடு. இப்ப என்ன மாமா பண்றது? பேசாம போலீஸ் கிட்ட போயிடலாமா? ஏய், ஏண்டி வீடான வீட்டுல எப்ப பார்த்தாலும் போலீஸ் போலீஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போனா நமக்கு தான் தேவையில்லாத தர்ம சங்கடம். அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்சலி ஒரு வயசு பொண்ணு. அவளை யாரோ கடத்திட்டாங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா நல்லவா இருக்கும். அப்ப இப்ப அஞ்சலியை எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? வேணும்னா நம்ம எல்லாரும் மறுபடியும் ஊர் முழுக்க தேடி பார்ப்போம். ஆனா உண்மையிலே அவளை யாராவது கடத்திட்டு தான் போனாங்களா என்னன்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியலையே. என்ன சித்தி இப்படி பேசிட்டு இருக்க? அதான் அஞ்சலி அக்காவை 2-3 ரவுடிங்க கார்ல கடத்திட்டு போனத வாசுவை நேர்ல பாத்திருக்கேன்னு சொல்றானே. ஆமா, இவன் ஒரு விவரம் கெட்டவன். இவனுக்கு என்ன தெரியும்? யாரையோ கார்ல கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதை இவன் அஞ்சலின்னு தப்பா நினைச்சிருப்பான். இல்லம்மா, அவங்க அஞ்சலி அக்காவை தான் கடத்திட்டு போனாங்க. டேய், நீ சும்மா இருடா. அக்கா, என்ன இப்படி பேசிட்டு இருக்க? அஞ்சலியை கண்டுபிடிக்கின்ற பதட்டம் உனக்கு கொஞ்சம் கூட இல்ல போல இருக்கு. டேய் இல்லடா, நானும் பதட்டமா தான் இருக்கேன். ஆனாலும் இவன் சொல்றதை எப்படி நம்புறதுன்னு தான் யோசிக்கிறேன். அஞ்சலி அக்கா, டேய்,